ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், தட்டுறோம் தோக்குறோம் உன்னால் முடியும் தம்பி. இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். முன்னோட்டம், ப்ரிவ்யூ, என்ன வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். கிளாஷ் ஆஃப் தி ஐபிஎல் 2025, கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ், கிளாஷ் ஆஃப் தி ஆர்ச் ரைவல்ஸ், 5 கப் வர்சஸ் 5 கப், ஹார்திக் வர்சஸ் எம்எஸ் தோனி. எப்படி வேணால் யூ கேன் கால் இட். இட் இஸ் மவுத் வாட்டரிங் கேமாக இருக்க போது. மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க அவங்க டீம். ஆமாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பும்ரா மட்டும் தான் அவங்க போலிங். எப்போ பும்ராவை தான் தேடுவாங்க ஃபீல்டப்பா, போலிங் போட்டு விக்கெட் கொடுப்பான்னு. ஆனால் இந்த வாட்டி எப்போ சொல்கிறதா, பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட், நவடேஸ் பவுலர்ஸ் வின் யூ மேட்சஸ். இது பாருங்க, ஆவேஷ் கான் எப்படி கடைசி 2 ஓவர் போட்டு தோத்த மேட்சை ஜெயிக்க வச்சார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பும்ரா இல்லாமல் ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சாயர், அஸ்வினி குமார் ஒரு புது பவுலர், ரீ ஸ்டோப்லி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், கார்பிட் போஷ் அவர் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், மிச்சல் சாட்னர், கரண் சர்மா, முஜிபுர் ரஹீம், எல்லாத்துக்கு மேலே ஹார்திக் பாண்டியா. 10 பவுலர்ஸ் இருக்காங்க அவங்க கையில் டு சூஸ் ஃப்ரம். யூசி 10 பவுலர், எந்த 3 பவுலர் வேணாலும் விளையாடலாம். தட்ஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், ப்ளஸ் ஃபார் ஹார்திக் பாண்டியா. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் மேன் கேன் சேஞ்ச் தி என்டையர் டைனமிக்ஸ்னால் அது எம்எஸ் தோனி தான். அவுட்கம்மை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு எம்எஸ் தோனி. நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாமே ஜெயிச்சுட்டு போகணும். ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படி சார் முடியுமீங்க? ஆர்சிபி ஜெயிச்சது போன சீசன் 5-6 மேட்ச் வேணுமோ. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வாட்டி அப்படி தான் லைனாக ஜெயிச்சுட்டு பிளே போனாங்க. அண்ட் இப்போ டெவால் பிரேவிஸ் வேறு எடுத்துருக்காங்களா, தே ஷுட் பிளே. யோசிக்காதீங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், இப்போ தானே வந்து இறங்கியிருக்காரு, போயிருக்காரு, அப்படி இப்படிங்க. லோக்கல் டோர்மெண்ட்லாம் ரொம்ப விளையாடுறது. எல்லாத்தோட இதே வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் 3 வருஷம் விளையாடினாரு, நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணார் மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடும் போது. ஸோ அவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. பிளேயிங் லெவலில் சொல்கிறேன், அந்த டேவல் பிரேவிஸ் போல யார் வெளில உட்காரணும்னு. அண்ட் மெனி மேட்சஸ் அந்த வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் விளையாடினால இல் பி அ பிக் அசெட். சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீவ் விளையாடி இருக்காரு ரீசெண்டாக. இஸ் ஃபிட்டு, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் வேறு. அண்ட் மிடில் ஆர்டர் ஏற்கனவே வீக்குன்னு டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன் நான். ஏன்னா ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், சாம் கரன் நம்பர் 5, நம்பர் 6 வர்றது, எக்ஸப்ட் டூபே பவர் ஹிட்டர். அது டூபே யூரா போட்டுறீங்க இம்பாக்ட் பிளேயரை. ஸோ மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. இப்போ இந்த டிரைவிஸ் வந்தோன்னா, இப்போ டெவால் பிரேவிஸ் வந்தாலும் எனி ஸ்கோர் கேன் பி சேஸ்ட், வெதர் இட் இஸ் டூபே, தோனி ஆர் டெவால் பிரேவிஸ். யாராவது ஒருத்தர் தான் போதும், எந்த மேட்ச் இருந்தாலும் எந்த ஸ்கோர் தான் சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய 60 டாட் பால், 50 டாட் பால்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் ஃபார்மிடபிள் டூபே, டெவால் பிரேவிஸ் அண்ட் எம்எஸ் தோனி. அண்ட் இன்ஃபேக்ட் ஓவர்டன் இருக்காரு, அவரையும் சேர்த்துங்க. he ஆல்சோ மேட்ச் வின்னர் வித் இஸ் பேட். ஆல் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ். பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கும். நீட் மேட்சஸ் ஜெயிச்சுட்டே போங்க, பாயிண்ட் டேபிள் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். 7 மேட்ச் கண்டினியூ ஜெயிக்க முடியுமா தான்? டஃப் தான், பட் நாட் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். பிக்சர் அப்படி பாக்கியே மேரே தோஸ். சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய டீம் ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க, ஆர்சிபி அண்ட் எம்ஐலாம். 7 மேட்ச் யார் கூட இருக்குது? மும்பை இந்தியன்ஸ் கூட இன்னைக்கு, அப்புறம் SRH கூட சென்னையில், அப்புறம் பஞ்சாப் கூட சென்னையில், ஆர்சிபி கூட பெங்களூரில், கேகேஆர் கூட ஈடன் கார்டனில், ராஜஸ்தான் கூட சேப்பாக்கில், குஜராத் டைட்டன்ஸ் கூட அகமதாபாத்தில். இந்த 3 மேட்ச் நம்ம சிஎஸ்கே சென்னையில் தோத்தது இப்போ எவ்வளோ ட்ராபேக் இருக்குது பார்த்தீங்களா? ஹோம் அட்வான்டேஜ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதில் 1-2 ஜெயிச்சது தான் எங்கே இருப்போம் பாருங்கள், டாப் 4ல் 5ல் எங்கேயாவது உட்காந்துருப்போம். எனிவே, நெவர்தலெஸ், அண்ட் 3 மேட்ச் இருக்குது இப்போ சேப்பாக்கில். க்ளோஸ் யுவர் ஐஸ், யூ ஹேவ் டு வின் அந்த 3 மேட்சும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த மேட்ச் எல்லாம் எல்லா டீமும் அடித்தவங்க தானே. இது ஒன்றும் ஐயோ பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. தோனி நோஸ் வாட் டு டூ, அது ரொம்ப முக்கியம். பிச்சை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு இந்த பிச்சில். இப்போ விளையாட போகிற பிச்சில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166 தான். இங்கே ஸ்விங் இருக்கும், ஏர்லி மூவ்மெண்ட் இருக்கும் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச்சில் பிகினிங்கில். ஏன்னா பக்கத்தில் மெரின் டிரைவ், அங்கேயும் ஒரு கடல் இருக்குது. இங்கே எப்படி மெரினா பீச் மாதிரி, அங்கேருந்து காற்று வீசும், பால் கொஞ்சம் மூவ் ஆகும். மிச்சல் சாண்ட்னருக்கு ரொம்ப நல்லா தெரியும் சிஎஸ்கேவோட வீக்னஸ் எல்லாம், யார் என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ மிச்சல் சாண்ட்னர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் போலிங் வருவார், 4 ஓவர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பும்ரா வந்து எம்எஸ் தோனி 3 வாட்டி அவுட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் பும்ரா, எம்எஸ் தோனி, இது இன்னொன்று சொல்ல மாதிரி பாருங்கள், போட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்று ப்ராக்டிஸ் நடக்கும்போது பும்ரா வாலண்டியர் போய் மை பாய் போயிட்டு கிட்டக்கு போய் அவரும் அலிமிட்டடாக பேசினதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கிரிக்கெட் இன்னும் கிரியேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதான். ஸோ டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். இந்த போட்டி பொறாமலாம் இருக்கக்கூடாது. கிரவுண்டு உள்ள போட்டி பொறாமல், வெளியே வந்தியா ஃப்ரெண்ட்ஸ். தோனி என்னமோ ஒரு பேர் சொல்ல மறந்துட்டேன், நல்லா இருந்தது அவங்க பேசிகிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க பும்ராவும் தோனியும். ரைட், இன்னைக்கு ஃபேஸ் பண்ணலாம். பும்ரா இஸ் கோயிங் டு பவுல் டு எம்எஸ் தோனி அட் மெக்கடே ஸ்டேடியம். ஸோ மொத்தத்தில் இதை பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பிடிக்காது, பட் மை ஹார்ட் இஸ் சேயிங் சிஎஸ்கே ஷுட் வின். லேக்கின் வேற திமாக், மை பிரெயின் இஸ் சேயிங் மும்பை இந்தியன்ஸ் ஃபேவரட் டு வின் திஸ் மேட்ச். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தோனி இஸ் கமால். த சூனர் யூ கெட் டாப் ஆர்டர் அவுட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், ஈவன் ஹார்திக் பாண்டியா பேட்டிங், ரோஹித் சர்மா இஃபியாக இருக்கார், எஸ் நோ பிகாஸ் இம்பாக்ட் பிளேயர். 16 ஓவர் உட்காந்துட்டு திடீர்னு பேட்டு கொடுத்தா தான் ஆகும். டூபேக்கு அதான் ஆகிட்டு இருக்கு. டூபே ஃபார் காட்ஸேக் 11ல் கொண்டு வந்துருங்கப்பா. வேணா ஷேக் ராஜ் வெளில உட்கார வச்சுட்டு கலீல் அஹமது இவராக இருக்கட்டும் இம்பாக்ட் பிளேயரா. டூபே ஷுட் பி இந்த ஃபீல்டு. முடிஞ்ச 1 or 2 ஓவர் கொடுங்க. இல்லையா,
ஃபீல்டில் ஒரு கேட்ச் 2 ரன் அவுட்டு 2 குட் ஃபீல்டிங் வந்து ஆட்டோமேட்டிக் எனர்ஜி பம்ப் ஆகும் உள்ள. இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் பேட்டிங். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹோப் தோனி டஸ் தட். லெட் மீ இந்த பிளேயிங் 11 சிவம் டூபே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அடுத்த பிளேயிங் 11 கொண்டு வரேன். அதை நானும் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். அண்ட் பாப்பா என்ன போகுது. மேபி திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் டைம் ரோஹித் சர்மா வர்சஸ் MS தோனின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். ஐ வில் ட்ரை டு கம் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டாங்க இன்றைக்கி ஈவினிங்கு வர மாதிரி இருந்தால் நான் கம்யூனிட்டியில் மென்ஷன் பண்ணுறேன் 2 மணிக்கு முன்னாடி. மைட் கம் பை 5 o'clock. எனிவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா மேட்ச்சு, யார் டர்னிங் பாயிண்ட்டு, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். யூஎஸ்ஏ தெரிஞ்சுக்கிட்டும் 10 ரனோட யாருக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு தெரியல இந்த வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். பேசிக்கலி பேட்டிங் பிச்சு அங்கேயும் 2-3 சர்ப்ரைஸ் இருக்குது. பாப்பா ஏற விளையாடுறாங்கன்னு. இப்போதைக்கு இதான் லெட்டஸ் சி. சிஎஸ்கே டெஸ்பரேட் டு வின். பட் போன மேட்ச் அப்போ ஃபுல்லாக ப்ளூ ஹார்திக் பாண்டியா அப்பயே கேட்டார். அப்புறம் அடுத்த மேட்ச்சு என்ன எதிர்பார்க்குறேன்னு. ஏன்னா கண்டிப்பாக பாதி ரவுண்டு மஞ்சள் சட்டை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க ஃபேன்ஸு, சிஎஸ்கே ஃபேன்ஸு. பார்க்கலாம். ரைட், உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். தப்பு 10 லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.